தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் வெற்றி. வாஸ்து விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மனைகளில் ஒரு சில இடங்களில் ஆன்லைனில் கன்சல்டேஷன் எடுப்பாங்க. அப்படி கன்சல்டேஷன் எடுக்கும் பொழுது ஒருவர் என்னை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒருத்தர் வாஸ்துக்காக ஆன்லைனில் எடுக்கிறாங்க. ஆன்லைனில் எடுக்கும் பொழுது வடக்கும் கிழக்கும் இருக்கக்கூடிய மனை வாங்கலாமான்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாரு. தாராளமாக வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு வீடு கட்ட நினைக்கிறாரு. யூடியூப்பில் நிறைய பார்க்குறாரு. நிறைய என்னை போல் இருக்கக்கூடிய இந்த வாஸ்து நிபுணர்கள், நிறைய நபர்கள் வாஸ்து பேசுகிறாங்க. யாராவது ஒரு பேசக்கூடிய நபர்களோட வார்த்தைகளில் மயங்கி அவரை அழைச்சி பார்க்குறாரு. அவர் அழைச்சி பார்க்கும்போது ஒரு சூட்சமம் அவருக்கு பிடிபடலை. ஏன்னா அந்த சூட்சமம் என்பது என்னுடைய வீடு, எனக்கு என்னுடைய இந்த வாஸ்துக்களை நான் எடுத்ததுனால இறைவன் எனக்கு அந்த தவறை என்னுடைய இல்லத்தில் கொடுத்து நான் அதை உணர்ந்து கொண்டு அது உலகத்துக்கு சொல்கிற ஒரு நிகழ்வாக இருந்தபடியால் அந்த தவறுகள் சில இடங்களில் எனக்கு தெரிகிறது. இல்லை என்றால் தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறேன். அவர் பக்கா வாஸ்து, அந்த சாஸ்திரத்தை பக்கா வாஸ்து சாஸ்திரத்தை எடுத்து பக்காவாக பண்ணுறாரு. வடக்கு கிழக்கு தான் வாங்கணும், சரியான முறையில் கேன்டிலவரில் தான் படி போடணும், கேன்டிலவரில் தான் போர்ட்டிகோ அமைக்கணும், தெற்கு மத்தியில் மேற்கு மத்தியில் தான் உள்படியாக இருந்தால் வரணும். இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் என்ன நடந்து விடுகிறதுனா அந்த இடத்துல திசை மாறி விடுகிறது. இப்போ அவர் அந்த இடம் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு இடம், இரண்டு பக்கமும் சாலைகள் இருக்கிறது. கிழக்குலேயும் ரோடு இருக்கிறது, வடக்குலேயும் ரோடு இருக்கிறது, வடக்குலேயும் ரோடு இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு யோகத்தை செய்கிற வடகிழக்கு மனை, வடகிழக்கு மனை, வடகிழக்கு இந்த இடம் தான். ஆனால் அவர் வீடை தெற்கு பார்த்து கிழக்கு பார்த்து கட்டிட்டார். அந்த வாஸ்து கன்சல்டன்ட் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பெரிய தப்பாக நினைக்கக்கூடாது, திசையை விட்டுறாரு, எங்கே இடம் விடணும் எங்கே விடக்கூடாதுன்னு விட்டுறாரு. பெரிய இந்த இடத்துல எனக்கு கோபம் தான் அந்த வார்த்தை, பெரிய பிடுங்கித்தனமானு கூட நம்ம சொல்லலாம். அது என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல ஒரு வேலை பண்ணுறாரு. இவரோட மனைவி இதோட க்ளோஸ் பண்ணிடுறார். இந்த இடத்த பொது பகுதியாக போடுறாரு. பொது பகுதியாக போட்டு வடமேற்கில் ஒரு கேட்டு வச்சுட்டு நான் பண்ணிங்கன்னா இது பக்கத்து மனையோட இடமா மாறிடும். இது வடமேற்கு தெருக்குத்தா உங்களுடைய வேலை செய்யும், உங்களை வடமேற்கு தெருக்குத்தா அதில் வேலை செய்யும். ஆனால் அதை பைத்தியத்தனமாக ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல காலியிடம் இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அறிவு புரிதல் இல்லாமல் செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இயற்கையாக அமையிறது வேறு, நம்மளே வடமேற்கு கொடுத்துட்டு தேவையில்லாமல் ஒரு உள்வேலைகளை செய்து விடுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள விட நம்மை நம்பி வருகிற அந்த வாஸ்துக்காக நம்மிடம் வருகிற மக்களையும் ஏமாற்றுகிற ஒரு செயலாகத்தான் என்னால் பார்க்கப்படுகிறது. ஆக யாரை சந்திக்கிறோம் யாரை பார்க்கிறோம் என்பது அவங்களுடைய கர்மா சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் என்னால் பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல இது இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும். இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல பார்க்கும்போது கிழக்கு என்பது நம்ம காம்பஸில் என்னவா இருக்குது அப்படின்னா 115 டிகிரி இந்த இடத்துல இருக்குது. கிழக்கு வாசலை வச்சு கொடுத்துட்றாங்க. அது 100% அக்னி பார்க்குற ஒரு வீடாக மாறிவிடுகிறது. என்னமோ பிரயத்தனம் பண்ணுறாரு, அவரால் ஜெயிக்க முடியல. நான் சொல்லிட்டு வரேன், டிகிரி மாறி இருக்குங்க, இது தவறு. இந்த தவறை நம்ம திருத்தி கொள்ள வேண்டும். அதே போல் வடக்கிலையும் கிழக்கிலும் இடம் பேலன்ஸ் பண்ணாத ஒரு நிகழ்வாக அந்த இடத்துல இருக்கிறது. வடக்கும் கிழக்கும் பேலன்ஸ் அந்த இடத்துல பண்ணலை. இந்த எப்பொழுது வடக்கையும் கிழக்கும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இடத்த நீங்கள் நிலைநிறுத்துகிறீர்களோ அந்த இடத்துல தான் ஒரு சரியான நிகழ்வாக இருக்கும். இந்த இடத்துல டிகிரி மாறுறதுனால வாட்டர் டேங்க் இந்த இடத்துல போடும் பொழுது அந்த வாட்டர் டேங்கும் தென்கிழக்கு வாட்டர் டேங்காக மாறிவிடும். இதெல்லாம் கவனித்து கொண்டு ஒரு இல்லத்தை ஒரு சரியான முறையில் அமைத்து கொடுக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு யோகத்தை செய்கிறது வீடாக மாறும். அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது காலங்களும் வருடங்களும் கடந்துவிடும். 5 வருடங்களுக்கு அடுத்து திரும்பி பார்த்தால் ஏற்கனவே என்ன முன்னேற்றத்தில் என்ன லெவலில் இருந்தாங்களோ அதை விட கீழே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு அவர்களை கொண்டு சென்றுவிடும். இது எல்லாமே யாரை சந்திக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியம். என்னை சந்தியுங்கள் என்று நான் சொல்லவில்லை, சரியான நபரை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.